கல்யாணம் ஆகலன்னு வசனப்படுற, அது வாஸ்தவம் தான். பொண்ணு கிடைக்கலன்னு கஷ்டப்படுற, அதுவும் வாஸ்தவம் தான். 7 வயசு ஆயிடுச்சுன்னு கஷ்டப்படுற, அதுவும் வாஸ்தவம் தான். அப்படி பொண்ணு கச்சாலும் 4 நாள்ல ஓடி போயிடுற, அதுவும் வாஸ்தவம் தான். இதுக்கு எதுக்கு நீ கல்யாணம் பண்ற? அப்ப நான் கச்ச வரைக்கும் இப்படியே இருந்துட்டு போயிடணுமா? ஏன் அப்படி தப்பான முடிவு எடுக்கிற? நான் என்ன பண்ண என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அதை சொல்லு முதல்ல. உன் சொத்து பத்துல என்ன மாதிரி ஏழையா இருக்கிறவனுக்கு எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணி செத்துரு. உனக்கு சொர்க்கத்துல பங்களா வீடு கிடைக்கும். அப்ப பொண்ணு அங்க பொண்ணேனா இங்கிருந்து செத்து போச்சுல பொண்ணு, அதெல்லாம் அங்க இருக்கும், அங்க போய் கட்டிக்கோ. அப்படியா சொல்ற? இப்போ இதுதான் வழியா? நான் உன் நல்லது தான் சொல்லுவேன், உன் கெட்டதுக்கு எப்படா நான் சொல்லிக்கிறேன்னா? அப்ப என் சொத்தெல்லாம் யாருக்கு எழுதி வைக்க சொல்ற? அதான் பரிதேசி நாதாரி ஏழைன்னு நான் தான் மென்ஷன் பண்ணாடா, எனக்கு எழுதி வச்சுட்டு செத்து போயாண்டா. ஒரு இல்ச்சவன் மாட்டக்கூடாது. நல்லா அப்பன புள்ளிய சேர்ந்து நல்லா மிளகா இருக்கிறீங்கடா. மாமாப்ல நான் நீ இப்படி சொல்லிட்டா, வாழ்றதுக்கு வழி கேட்டாரு, நான் நல்ல ஐடியாவை சொல்லிட்டு இருக்கேன். நீ நல்ல ஐடியா சொல்லுவியா? டேய் நீ சுகுமார் தானே? ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? போஸ்ட் அடிச்சு பஸ் ஸ்டாண்ட் பசங்க ஓட்டி வச்சுக்கிட்டாடா உன் மூஞ்சியா. பொண்ணு வேணும்னா நீயும் பாத்தியா அழகா இருக்கிறனா? அழுகி போன தக்காளி பழம் மாதிரி இருக்கிற. இது கூட என்னடா சொல்லலாம்? மாப்பிள்ள எனர்ஜெட்டிக்கா பேசு, அவர் கஷ்டப்படுற மாதிரி ஏன் பேசுற? டே மாப்பிள்ள, உங்க அப்பா தெரு கரோடு இருக்கிறவன் அந்த காசு ஆட்டிய போட்டு வந்து போஸ்டர் அடிச்சு வச்சுக்குது. உங்க அப்பா தேர்ந்துக்கிறான். ஏதோ சொத்து கித்தெல்லாம் இருக்குது என்னன்னு. சோம்பாரிக்கு சோறு வித்து பையன் ஒரு வேலை வெட்டிக்கு போவாதான். அவங்க அப்பனே வாடகை வீட்டுல தான் இருக்கிறானா. டேய் வாடகை வீட்டுல இருக்கிற? இப்ப வாடகை வீடு, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாமியார் வீடு. எப்படியா? டேய் போடா போடா, எட்டு இடுப்பு மேலே விடுவேன். இவங்கிட்ட போய் இவ்வளவு நேரம் பேசி நம்பர். மாப்பிள்ள அவனை விடு, இங்க பாரு. இது என்னடா இது ஃபேன் மாதிரி இருக்குதா? நான் வரும்போது ஒருத்தன் கட்டில போட்டுன்னு தலையில வச்சுன்னு தூங்கி நின்னான். நான் தூக்கின்னு வந்துட்டேன். இது நான் சுவிட்ச். டேய் லைட் எடுத்து மாப்பிள்ள. ஐயோ கரண்ட் இல்லாம லைட் எடுத்துனா பயங்கர ரேட் இருக்கும் போல இது. டேய் மாப்பிள்ள உள்ள ஃபேன் இருக்குடா. இது நான் சுவிட்ச். டேய் ஃபேன் ஓடுதுடா. ஐயோ சூப்பரா இருக்குதா சில்லுன்னு. மாப்பிள்ள இதை நானே ஏத்துக்கிறேன்டா, இதை எனக்கு கிஃப்டா குத்துரு. நான் சோக்கா பேசுற பத்தியா? என்ன பார்த்தா மனுஷமே தெரியலையா? ஒரு மாப்பிள்ளைக்காக இது கூட செய்ய மாட்டியா? செய்ய மாட்டேன். உங்க அப்பா என்ன நான் பேசினா? ஆனா உன அந்த ஆள் கதையாண்டா எடுக்கிற. சரிவா நீ உட்காரு. நைஸ் பண்ணி ஏமாத்திலான்னு பாக்கிறியா? உன்னையாண்டா நான் ஏமாத்த போறேன். டபுள் உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், வித்துலாம். நான் சொல்றேன். சரி மாப்பிள்ள விற்க போறேன்னு முடிவு பண்ணிட்டேன், நானே வாங்கிக்கிறேன். இதான் மாப்பிள்ள 20 ரூபாய். அதுனாதா 20 ரூபாய்? நான் ஒரு 2000 ரூபாய் குத்தா மாதிரி பீத்திக்கிறா. எனக்கு இது வேணாடாப்பா. ஒரு மரம் ஆட மாட்டேங்குது, வேக்காடாக்குதுப்பா. டபுள் பிஞ்சுகன் போது கூப்பிடு. நோ பிஞ்சுக்கண்ணா என்ன புலம்பிங்கனே போறா? ஒண்ணு இல்லப்பா, காத்தே வர மாட்டேங்குதுப்பா. உனக்குன்னா காத்து வேணுமா? 50 ரூபா தெரியா? காத்து என்ன கோணி பையில புட்டு வச்சுக்கிறேன், 50 ரூபான்ற. யோ உனக்கு தேவை காத்து, அவ்வளவுதானா? பிளான் பண்றா. இங்க பார். ஆஹா, இந்த வேக்காட்டுல என் முடியெல்லாம் எப்படி பறக்குது பார். ஆஹா, என்ன முடிக்குது உனக்கு பறகுதுன்றான். இரு மாப்பிள்ள இப்படி எல்லாம் சொல்லித்தான் வாங்க முடியும். ஜம்முனுக்குதுப்பா. இன்னைக்கு ஒரு நைட்டு கூட நான் எடுத்துன்னு போயிட்டு வரேன். 5 நிமிஷத்துக்கு 50 ரூபாய். நீ நைட்டு புள்ள வச்சுக்கிட்டு இருந்தா 5000 ரூபாய் கொடுக்கணும். அவ்வளவு ரேட்டா இது? நீ 50 ரூபாய் குடுத்துட்டு கிளம்பு. யாரு கிட்டுக்குது காசு? எது காசு இல்லையா? என்னடா மாப்பிள்ள காத்து வாங்கிட்டு காசு இல்லைன்ற இருந்தால கழுத்து மேலே 4 வச்சு அனுப்பலாமா? இந்த பக்கம் வைப்பா, 4 நாள் இந்த கழுத்து புடிச்சுங்குது. நோ நான் விளையாடுறியா? காத்து வாங்கிட்டு காசு கொடுக்க மாட்டேன். என்னன்னா பெரிய வெங்காய காத்து குத்துட்டீங்க, பேத்திக்கிறீங்க. தென்னாட்டுல பேசுறான் மாப்பிள்ள இந்த ஆளு. தெத்திவரா அவன. வாங்கடா பக்கடா பிராட் பசங்களே, இந்த பக்கம் போனா நான் காத்து வாங்கிக்கிறேன். போ, அந்த பக்கம் தான் பெரிய காத்து வருதான் பேய். நான் இந்த பக்கம் போறேன், இந்த பக்கம் போறேன். பீஸ்ல பத்தியா பீர்க்கங்கா மாண்டினுக்கா. சரி மாப்பிள்ள இது என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலனா யார்கிட்ட வித்து எனக்கு காசு கொடு. நான் தான் 20 ரூபாய் கொடுத்தேன், ஏன் வாங்க மாட்டா? 20 ரூபாய் வாடாத, 20 ரூபாய் வாடா. ஏன் என்ன அப்படி ஏமாத்துற? சரி விடு, அது ஒருத்த வரா மாப்பிள்ள, அவங்ககிட்ட வித்துரு. எந்த போடுகால எப்படி தூக்கிட்டு போய் தெரியலையே, கஷ்டப்பட்டு வாங்கினானே. மாப்பிள்ள இவங்க இந்த பேண்ட் தூக்கின்னு வந்தேன். ஏன்பா இந்த பக்கம் யாரா பேண்ட் தூக்கிட்டு போன பாத்தியாப்பா? சின்னதா வெள்ளையா? நாங்க பாக்கல, நீ பாத்தியா மாப்பிள்ள? நானும் பாக்கல. ஆசை ஆசையா வாங்கினப்பா. 1/2 மணி நேரத்துல தூக்கம் வந்துச்சு, அதுக்குள்ள அடிச்சானுங்கப்பா. உங்ககிட்ட ரேட்டுக்கு அந்த வேண்டிதான். நான் ரேட்டுக்கு வாங்கினீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினப்பா 2500 ரூபாய். 2500 ரூபாய் கொடுத்து வாங்க, 20 ரூபாய் கொடுத்து ஏமாத்தல நீ. மாப்பிள்ள கம்முனு. ஏன்பா எவனா குட்டி பேண்ட் தான் சொல்லுங்கப்பா. நீ வசனப்படாதண்ணா, போ அந்த பக்கத்தான் திட்டு பசங்க நிறைய பேர் இருக்கிறானுங்க. என் பேண்ட் திருவனுக்கு கை ஏத்துக்கான், காது வச்சுக்கோ. மாப்பிள்ள உன்னதான். ஏன் நீ என்ன வச்சுக்கிறா? மூடு. மனசே ரொம்ப கஷ்டமாகுது, இருட்டாய் வேற போச்சு. இதுக்கப்புறம் எங்க போய் தேடுவேன்? மனசு தளர விடாதுப்பா, போய் பீச் போய் மணல்ல பத்துன்னு யோசி. அப்படின்ற
யோசிச்சா கச்சிருமா? நல்ல ஞானம் கிடைக்கும், நல்ல புத்தி கிடைக்கும், நல்ல அறிவு கிடைக்கும். என்ன கெஞ்சி கேட்டாங்க, நான் வாங்கல, நீயே வாங்கிக்கோ. இவங்க தான் திரும்ப நேற்றுக்கு இருந்தாலும் வந்துக்கிறான். நான் பிஞ்சுக்கிறேண்ணா. இந்த காத்து வந்துச்சு இல்ல, அந்த பேனு இவன் வாங்கிக்கிறானா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, போங்க போங்க. பேனா? என்ன பேனு? சின்ன பேனு, வெள்ளை பேனு சூப்பரா இருந்துச்சு. அப்போ நீதான் திருடினியா? பாவம், அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாரியா. என்ன பேசுற? நான் யார் தேட போறேன்? நோ, அந்த ஃபேன் இருந்தா கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஏய், என்ன ஃபேன் கேக்குறா? என் கேட்ல இல்ல, அந்த ஆள் தான் திஞ்சி இருந்தா முழுகுது. யோ, அப்ப ஏன் ஃபேன் ஏத்திக்க போனியா? உன் பேன்ல எனக்கு தெரியாது. வெள்ளை பேனு, குட்டி பேனு சூப்பரா வந்துச்சு காத்து. பாத்தியா, கரெக்டா சொல்றான். இந்த ஆள் தான் திட்டின்னு போய்க்கிறான் ஃபேனை. டேய் மொய் மண்டை, எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்க ஃபேன் தர முடியாது. நோ, அவர் ஃபேனை திருடின்னு வந்துட்டா. நான் யார தேட போறேன்? இவங்க தானே வச்சிருந்தாங்க. இங்க பாரு, எங்க மேல பழிக்கு மேல பழி போட்டுனுக்குற. நாங்களே இங்க வந்து இப்பதான் உட்கார்ந்தோம். யோ, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறீங்க. என் ஃபேன் எங்கதான் இருக்குது சொல்லுங்கயா. மாப்பிள, இவன் நம்மளுக்கு கோச்சு விட்டு அடி அங்க வச்சிருவான். அதுக்குள்ள இவனை மாட்டி விட்டுடலாம். அதுவும் கரெக்ட் தான். வானா பிஞ்சுக்கண்ணா, வந்து உட்காருவா. அந்த ஃபேன் எங்க இருக்குதுன்னு சொல்ல வேண்டியதானண்ணா. நீங்க தானே வச்சிருந்தீங்க. என்ன முதுகுல கீற மாதிரி இருக்குது? முதுகுல கீர்ன மாதிரி இருக்குதா? கிட்ட வாங்க கிட்ட வாங்க, கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்ச? இங்க பாருங்க, இந்த ஆள் முதுவ. என் முதுகுல மச்சம் இருக்கா? அட பணம் கொடுத்தாலையா? மச்சமா அது என் ஃபேனு. இது எப்படி என் முதுகுல வந்துச்சு? திடீர்னு வந்தா வரத்தான் செய்யும். நான் எங்க தெரியும்? இது அநியாயமா இருக்குதா? என்ன அநியாயமாகுது? உன் பின்னாடி இருந்துதான் கண்ணுக்கு முன்னாடி ஏத்தோம். நாங்கன்னா பொய்யா சொல்ல போறோம்? இல்லன்னா மேஜிக் கிஜிக் பண்றீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய் டேய் டேய், யார ஏமாத்த பாக்குற? போலீஸ்ல புடிச்சு குத்துருவேன். நான் திருடலையா? என் முதுகுல எப்படி வந்துட்டு எனக்கே தெரியலையா? திடீர்னு தான் வரான். நீ போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பா. கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க போறேன். இரு எங்க போற? என்னப்பா? 2500 ரூபாய் ஃபேனை கண்டுபிடிச்சு குத்துக்கிறோம். என்னப்பான்ற? எதனா கவுச்சிட்டு போ. இந்தாப்பா 500 ரூபா வச்சுக்கோ. தா, இந்த ஆள கையோட போலீஸுக்கு வாயா. புடிச்சு. என்ன விடுங்க, என்ன விடுங்க. ஃபேனா திருடுற? வாயா, உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறேன். வாயா. ஐயோ, நான் திருடலப்பா, என்ன விட்டுருப்பா. ஃபேன் போச்சு, பரவாயில்ல, இருந்தாலும் 500 ரூபாய் வந்துச்சு. ஏம்பா, என் கூட தான் வந்தாரு. அவரு பின்னால எப்படி ஃபேன் வந்துச்சு? இங்க பேய் இருக்குது, அது எத்தனை வந்து முதுகுல வச்சுட்டு போச்சு. பேயா? ஐயோ, நான் இல்லையாப்பா சாமி. பேய்னா இப்படி ஓடுறானுங்க. வா மாப்பிள, சூடா சிக்கன் ரைஸ் சாப்பிடலாம். எப்போ பார்த்தாலும் துண்டுக்குள்ளே இரு.